ஜோடியோடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டோடைய பேர் தேஷ்மேஷ். ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் சொன்ன உடனே என்ன ஞாபகம் வருது? காஃபி. அதுதான் இந்த கான்டெஸ்ட்க்கு பின்னாடி இருக்கும் சீக்ரெட். இப்போ உங்க வைஃப் எல்லாரும் சேர்ந்த மாதிரி நம்மளுடைய கிச்சனுக்கு போக போறாங்க. அந்த கிச்சன்ல அவங்களுக்கு காஃபி போட தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னவாக இருக்கும்? காஃபி தூள், சக்கரை, பால், சூடு பண்றதுக்கு ஸ்டவ், கப்பு அப்படின்னு எல்லாத்தையுமே வச்சிருக்கோம். இப்போ உங்க மனைவி 5 கப் காஃபி போட்டு அங்க தனியா வச்சிடணும். ஓகேங்களா? கணவர்மார்கள் அப்புறம் ஒருத்தராக மேடைக்கு வந்து அவங்க வைஃப் போட்ட காஃபியை டேஸ்ட் பண்ணி இதுதான் என் வைஃப் போட்ட காஃபி அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடணும். அதெல்லாம் அசால்ட்டு. கண்டுபிடிக்கிற ஜோடிக்கு ஹையஸ்ட் மதிப்பெண்கள், கண்டுபிடிக்காத ஜோடிக்கு அந்த காஃபி மட்டும் ஃப்ரீ. ஓகேங்களா? சோ மனைவிமார்கள் ரெடியா இருக்கீங்களா? கிச்சனுக்கு போலாமா? வாங்க லேடிஸ், போலாமா? ஓகே, சோ லேடிஸ் வாங்க. சோ ராஜா, நீங்களே ஃபர்ஸ்ட் வந்துருங்க. அண்ட் உங்களுக்கு வந்து மேங்களோட காஃபி எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாத்துக்கலாம். ஃபர்ஸ்டா மேடம்? ஏங்க சீக்கிரமா போய் கண்டுபிடிச்சிருங்க. ஆல் தி பெஸ்ட்ங்க. ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. காஃபி குடிக்கிறதுக்காகவா இல்ல குடிக்காம இருக்கிறதுக்காகவா தெரியல. கண்டுபிடிச்சிருவாரா? சூப்பர். மேடம் அண்ணிய பார்த்து கண்ணடிக்கிறாரு. இல்ல புரியல. ஜாடைலாம் காமிச்சா? இல்ல அது இல்ல. ஐயே, ஜாடைலாம் காமிச்சா? என்ன இந்த மனுஷன் சீட்டிங்லாம் பண்றாரு? என்னங்க உங்க வைஃப் சூப்பரா போடுவாங்கல்ல காஃபி? சூப்பர்னு நம்மளே சொல்லிட்டாதான் உண்டு. இதான் 100% இதான். கம்பல்சரி கான்ஃபிடென்ட்டா? கம்பல்சரி காஃபி. இது டீ மாதிரி தான் இருக்கு. காஃபி தான். ஆமா, இது டீ தான். ஐயோ, காஃபி கிடையாது, நிஜமாவே டீ. இல்ல மேடம், இதுதான். கான்ஃபிடென்ட்டா? ஆமா, கான்ஃபிடென்ட். ராஜா, அற்புதம். கரெக்ட்டா தப்பா கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்க வைஃபோட காஃபி ஃபர்ஸ்ட் காஃபி. வா. இதுவா மேடம்? குடிச்சு பாருங்க. சத்தியமா சொல்றீங்க, உங்க மேல சத்தியமா, உங்க வைஃப் மேல சத்தியமா, இதுதான் உங்க வைஃப் போட்ட காஃபி. எப்பவுமே டீ மாதிரி தானே போடுவேன். இப்போ என்ன காஃபி போடுறேன்? இவங்களோட கம்பேட்டிபிலிட்டியை பார்க்கும்போது ஐ அம் ஃப்ளோர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். Thank you, வெரி வெல் ட்ரைட் ராஜா. இப்போதைக்கு போய் உங்க வீட்டுக்காரமா கிட்ட நல்ல திட்டு வாங்கிக்கோங்க. போங்க. அவ்வளவுதான், ராஜா கதை முடிஞ்சு போச்சு. ஏன்டி நீ வேற? சக்கரை விலை எவ்வளவு, பால் விலை எவ்வளவுன்னு கேட்டிருந்தா கரெக்டா சொல்லி இருந்திருப்பான். சும்மா இருங்க. நைஸ், வெரி ஹாப்பி. அடுத்து இந்த கப்ஸ் கிளியர் பண்ண போறோம். நெக்ஸ்ட் 5 கப்ஸ் ப்ளீஸ். அடுத்த கப்ல கூப்பிட போறோம். அடுத்து வர போறது பாண்டி. ரெடியா? வாங்க. கண்டுபிடிச்சிரா? சரி. என்ன பாண்டி பிரேயர்ல பண்ணிட்டு வரீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம், கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சிருவீங்களா? ஆரம்பிச்சிடலாம் வாங்க. என்னது திருத்தரும் பாக்குறீங்க? இல்ல மேடம், இத குச்சி பாருங்க. சொல்லுங்க. இதா மேடம். என்னது மத்ததெல்லாம் குடிக்கவே இல்லையே? கண்டிப்பா இதா மேடம். எப்படி சொல்றீங்க? மலருக்கு அவ்வளவா காஃபி போட வராது. இருக்கிறதுலே எது மோசமான காஃபியா இருக்குன்னு பார்த்து இதுவா தான் இருக்கும்னு நினைச்சு சொன்னேன் மேடம். கன்ஃபார்மா இதான் மேடம். அப்படி குத்திடுவேன். நைஸ், சாரி. சொல்ல கஷ்டமா தான் இருக்கு, ஆனா கரெக்ட். இதுதான் அந்த காஃபி. எஸ். நான் போய் உட்காருவேன். போங்க. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச பத்தியா? மார்க்கண்டேயன் சார், நீங்க மேடைக்கு வரதுக்குள்ள கப்ஸ் மாத்திரலாமா ப்ளீஸ்? Okay, so 5 cups again. Okay, so Markandeyan sir, please join us on stage.
இதுதான் என் ஒய்ஃப் போட்ட காஃபி. சார் நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. இங்க இது வரைக்கும் வந்து 4 கப்பல் குடிச்சு பார்த்தே ரொம்ப சொதப்புனாங்க. நீங்க பார்த்து அதுக்கப்புறம் மோந்து பார்த்து அப்படியே முடிவு பண்ணிட்டீங்க. அது எப்படி? நான் எப்பவுமே டிகாஷன் கொஞ்சம் தூக்கில் இருக்கிற மாதிரி தான் காஃபி குடிப்பேன். அதான் பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. அப்ப கூட குடிச்சு பார்க்கணும்ல சார். அது ஒவ்வொருத்தரோட கைப்பக்குவம். என் ஒய்ஃப் போடுற காப்பியோட பக்குவம் எனக்கு தெரியும். ஆஹா. நீங்க சொல்லும் போது எனக்கே வெக்க வருது சார். அவ்வளவு கியூட்டா சொல்றீங்க. ஓ சூப்பர்ல. கரெக்ட்டா சொல்லிருக்கீங்க சார். வாழ்த்துக்கள். வாட் an இன்ஸ்பிரேஷன் சார். சூப்பரா கை தட்டுங்கப்பா. வாட் ட்ரூ இன்ஸ்பிரேஷன் சார் நீங்க. நல்லா கை தட்டுங்கப்பா. சூப்பரா கை தட்டுங்க. Thank you so much sir. Very very well done. Thank you. பா what an inspiration. Welcome back. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சூப்பர் ஜோடியன். நம்ம மத்தியில இருக்காங்க 5 அமேசிங்கான கப்பிள்ஸ். நம்ம விளையாட போற 2வது போட்டிக்கு நீங்க ரெடியாக இருக்கீங்க நாங்க நம்புறோம். well இந்த போல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது நம்ம ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஆபீஸ்ல, வீட்டு பர்த்டே பார்ட்டில எல்லா இடத்துலயுமே விளையாடுற தம்ஷராஜ் அப்படிங்கிறது தான். இப்போ கணவர் மனைவி கப்பலாக மேடைக்கு வர போறீங்க. இந்த போல்ல இருந்து ஒரு சிட்டு எடுக்க போறீங்க. இந்த சிட்ல இருக்கிறத ஒருத்தர் நடிச்சு காட்ட போறீங்க. நடிச்சு காட்டுறது மட்டும்தான், செய்கை மட்டும்தான். வார்த்தைகள், அசைவுகள், வார்த்தைகளால் சொல்வது இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். ரெடியா இருக்கீங்களா? முதல்ல வர போறது யாரு 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 வித்தியாசமாக ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மார்க்கண்டேயன் சார் and சீதாமா வாங்க. வாங்க சார். அம்மா தான் நடிக்கிறாங்களா? ஓகே எடுங்கம்மா. காதலிக்க நேரமில்லை. கரெக்டா சொல்லிட்டீங்க சார். ஆனா எனக்கு சத்தியமா எனக்கு எப்படின்னு புரியல. ஏன்னா 4 கப்பல் இது வரைக்கும் உருண்டு பரண்டு நடிச்சிட்டாங்க. வேற வேற பதில் தான் வந்தது. ஆனா நீங்க எப்படி பார்த்து ஊன்றீங்க, அவங்க சிரிக்கிறாங்க, வெக்கப்படுறாங்க, புரியலையே. நாங்க கல்யாணம் பண்ணி போய் பார்த்த முதல் படம். இந்த படத்தை எப்ப பார்த்தாலோ பேசினாலோ சீதாவோட முகத்துல ஒரு வெக்கம் கலந்த சிரிப்பு வரும். இப்பவும் அதே சிரிப்பு வந்துச்சு. அதான் சொன்னேன். So cute.